பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஒரு வசனம் தியானிக்கலாம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ பூமி காருளையும் ஜனங்கள் மேல் இருளும் பூமி காரிலும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உண்மையில உதிக்கும்னு சொல்லப்படுது. உலகத்துல எல்லாம் இருளாக இருக்குது, ஜனங்கள் மேலெல்லாம் காரிருளாக இருக்குது, ஆனால் நம்ம மேலோ கர்த்தர் உதிப்பார்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நாம் எழுந்திருக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். எழும்பினா தான் நம்ம பிரகாசிக்க முடியும். நாம் எழும்பணும். எபேசியர் 5:14 தூங்குறவராக நீ தூங்குனவனாக காணக்கூடாது, தூங்குறவனே விட்டு நீ மரித்தோரை விட்டு எழும்பு அப்படி சொல்லி, தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழும்பணும். நம்ம மரித்தவங்களோடு கூட நம்ம இருக்கக்கூடாது, செத்த கிரியைகளோடு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவங்களோடு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் எழும்பணும். எழும்பினா தான் பிரகாசிக்க முடியும். மாம்சத்துக்குரியவங்களாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. அப்போ சொல்ல 22:16 அனன்யா சவுலை பார்த்து சொல்லுகிறாங்க, சகோதரனாய் சவுலே நீ எழும்பு, இப்பொழுது என்ன தாமதிக்கிறது என்ன, எழுந்து உன் பாவங்கள் கழுக, பாவங்கள் போக்க நீ ஞானசானம் எடுத்து கழுகி கர்த்தருக்காக எழும்புன்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எழும்பணும். ஞானசானம் எடுத்தால் நம்ம கழுகணும். இது தெபோரா சொல்லப்படுது, நியாயாதிபதிகள் 5:7 தாயாக எழும்பாவிட்டால் கிராமமெல்லாம் பாழாய் போகுமே. அப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நினப்பு வேணும். நாம் எழும்பணும். தாய்ங்கிறத வளர்க்கணும். ஒரு இரக்கமுள்ள குணமாகும். அதாவது பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வளர்த்தி பரலோகம் கொண்டு சேர்த்தணும். அதுக்கு தான் தாயாக எழும்பாவிட்டால் அதை நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சவுல்கிட்ட சொல்லுவோம், நீ கண்டதையும் கேட்டதையும் எல்லாம் ஜனங்களுக்கு அறிவி, சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி அனன்யா சொல்லப்படுகிறது. அதனால நாமளும் நம்ம சாட்சிகளை எல்லாத்துக்கிட்ட சொல்லி கர்த்தரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும், எழும்பி பிரகாசிக்கணும். மீகா 4:13 ஒரு வார்த்தை இருக்குது, எழுந்து போரடி அப்படின்னு சொல்லிட்டு. தானியத்தை நம்ம போரடிக்கும் போது பதரெல்லாம் போயிடும், தானியமெல்லாம் கீழே அந்த தானியெல்லாம் களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி நாம் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அறிவித்து அவங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும். லூக்கா 5:18 ஒரு வசனம் இருக்குது, கெட்ட குமாரன் காரியம். அவனு எழும்பினான், அவன் பாவத்திலே போயிட்டு இருந்தது, தவிடு கிடைக்கல, சாப்பாடு வயிறு நிரப்ப எதுவுமே இல்லை. அதனால் நினச்சி பார்த்தா அவனோட தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் சாப்பிட்டு திருப்தி ஆகிறாங்க, எவ்வளோ அங்கே கிடக்குது. சரி நாம் எழும்பி போகலாம், தகப்பனிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாக உனக்கு விரோதம் பாவம் செய்த என்னை உன் வேலைக்காரன் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பினா. பின்மாற்றத்தை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாமளும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நாம் பின்மாற்ற வாழ்க்கை இருக்குதா, நம்மளே நான் எழும்பி பிரகாசிக்கணும், போராடிக்கணும்.